ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் நம்ம தமிழில் பேசும்போது நம்ம சொல்லுவோம், உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கோ, உனக்கு வேணும்னா நீ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோ இல்லையா? ஸோ உனக்கு வேண்டும் என்றால், அதே உனக்கு வேண்டாம் என்றால் நீ வாங்காத, உனக்கு வேண்டாம் என்றால் இப்போது அதை செய்யாத. ஸோ உனக்கு வேண்டுமென்றால், உனக்கு வேண்டாம் என்றால். ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன் இருக்குது இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் சிம்பிள் ஒரே ஒரு வேர்டு இஃப் அப்படின்ற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த இஃப் அப்படின்ற வேர்டை அதோட சேர்த்து நம்ம சொல்ல போகிறோம். அந்த இஃப் அப்படின்ற வேர்டை சேர்க்கும் பொழுது அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன், உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் இது வேண்டுமென்றால் வேண்டாம் என்றால் இதில் சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவோம். வெரி என்ன இஃப் யூ வாண்ட் இதை தானே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நோ, அப்படி இது ஈஸியாக நினைக்காதீங்க. இதில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அது என்னன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் இதை ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாருங்களேன், உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இஃப் யூஸ் பண்ணணும், அடுத்ததாக சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அடுத்ததாக வாண்ட் யூஸ் பண்ணணும். பட் அந்த வாண்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதில் சப்ஜெக்டை பொறுத்து சம்டைம்ஸ் வாண்ட் அப்படின்ற வேர்டு கூட எஸ்ஆர்இஎஸ் சேர்ப்போம், சில இடங்களில் எஸ்ஆர்இஎஸ் சேர்க்க மாட்டோம். ஓகே, டன். ஸோ இது என்னென்ன சிச்சுவேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. எடுத்த உடனே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இஃப் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த வேண்டும் என்றால், வேண்டுமெனில், உனக்கு வேண்டுமெனில், உனக்கு வேண்டுமென்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிச்சுவேஷனில் உனக்கு வேணும்னா, பேச்சு வழக்கில் சொல்லும்பொழுது உனக்கு வேணும்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம எடுத்தோன்னே இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப்க்கு அப்புறமா சப்ஜெக்ட் என்ன இதில் அப்படின்னா உனக்கு அப்படின்றதான் இதில் சப்ஜெக்ட். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், இஃப் யூ. அடுத்தது என்ன எழுதணும், வாண்ட். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எங்களுக்கு வேணும்னா நாங்கள் வாங்கிக்கிறோம், நீ கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு வரும்பொழுது அப்போ எடுத்தோன்னே என்ன எழுதணும், இஃப். அடுத்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன எழுதணும், வி. அடுத்தது வாண்ட். வாண்ட் அப்படின்னா வேண்டும். ஓகே, இஃப் வி வாண்ட். அடுத்து எனக்கு வேண்டும் என்றால், எனக்கு வேணும்னா நான் வாங்கிக்கிறேன், நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ எனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னா இஃப் ஐ வாண்ட். ஓகே, சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். ஓகே, இஃப் ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டும் என்றால் இஃப் ஐ வாண்ட் ஐ வில் பை இட். எனக்கு வேணும்னா நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ வாண்ட் ஐ வில் பை இட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவர்களுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது இந்த இடத்துல இஃப். அடுத்து அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், தே. இஃப் தே வாண்ட். இஃப் தே வாண்ட் அப்படின்னா அவர்களுக்கு வேண்டும் என்றால். அடுத்து அவனுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே உனக்கு, எங்களுக்கு, எனக்கு, அவர்களுக்கு. ஸோ ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வேர்ப் வாண்ட், இந்த வேர்பு கூட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்க மாட்டோம். இன்கேஸ் இங்கே சப்ஜெக்ட் அவனுக்கு அப்படின்னா ஹீ யூஸ் பண்ணுவோம், அவளுக்கு அப்படின்னா ஷீ யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அப்படின்னா இட் யூஸ் பண்ணுவோம். மீனா இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, திஸ் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, ஓகே, டன். ஸோ அப்போ இந்த மாதிரியான சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த வாண்ட் அப்படின்ற வேர்டு கூட நம்ம எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். ஓகே, இப்போது அவனுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அவனுக்கு வேண்டும் என்றால், ஸோ இந்த இடத்துல அவனுக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, அப்போது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹீ யூஸ் பண்ணியாச்சு. எடுத்தோன்னே இஃப் எழுதியாச்சு. இஃப்க்கு அப்புறமா அவனுக்கு அப்படின்ற போது நம்ம ஹீன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன எழுதணும், வாண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஹீன்றது சப்ஜெக்டாக வரும்போது இந்த வாண்ட் அப்படின்ற வேர்டு கூட எஸ் சேர்க்கணும். அப்போது இஃப் ஹீ வாண்ட்ஸ். இஃப் ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவனுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவளுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் யூஸ் பண்ணணும். அடுத்து அவளுக்கு அப்படின்னு வந்துருச்சு, அப்போது இந்த இடத்துல ஷீ யூஸ் பண்ணணும். இஃப் ஷீ வாண்ட்ஸ். ஸோ சேம் இங்கே ஹீ வந்த மாதிரி இங்கே ஷீ வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வேர்பு கூட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். அப்போ இந்த வாண்ட்ஸ் கூட எஸ் சேர்த்தோம் அப்படின்னா இஃப் ஷீ வாண்ட்ஸ். இஃப் ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவளுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது
அதுக்கு வேணும்னா இப்போது ஏதாவது நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லுவோம் அதுக்கு வேணும்னா கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இஃப் யூஸ் பண்ணிவிட்டு இஃப் இட் அதுக்கு அப்படின்னா இட் யூஸ் பண்ணுறோம். இஃப் இட் வாண்ட்ஸ். ஸோ இட் அப்படின்றது என்னென்னா சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இந்த வேர்ப் கூட நம்ம எஸ்ஆர்எஸ் சேர்க்குறோம் அப்படின்னா இஃப் இட் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மீனாக்கு வேண்டுமென்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ மீனாக்கு வேண்டுமென்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்தோடனே என்ன யூஸ் பண்ணணும், இஃப் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக மீனா அப்படின்ற சப்ஜெக்ட் எழுதணும். இஃப் மீனா வாண்ட்ஸ். ஸோ மீனாக்கு வேணும் அப்படின்னா அவள் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இஃப் மீனா வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்களேன் வேண்டாம் என்றால் அப்படின்னு இருக்கு. இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா உனக்கு வேணும்னா அவனுக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து என்னென்னா உனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா. அப்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உனக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே எப்படி சப்ஜெக்ட் ஐ வி யூ தே வந்தால் இங்கே இந்த வாண்ட் அப்படின்ற வேர்டு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்கக்கூடாதோ அது மாதிரி இங்கே சப்ஜெக்ட் ஐ வி யூ தே வந்தால் அந்த இடத்துல நம்ம டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸில். அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி ஹீ ஷீ இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இங்கே வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்குறோமோ அது மாதிரி இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டசன்ட் யூஸ் பண்ணணும். ஐவியூ தே வந்தால் டோன்ட் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சு அப்படின்னா நம்ம டசன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது உனக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் எடுத்தோடனே இஃப் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டோன்ட் இல்லைனா டசன்ட் யூஸ் பண்ணணும். இங்கே உனக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூ. அப்போ யூ அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணணும், டசன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது இஃப்க்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா உனக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம யூன்னு யூஸ் பண்ணியாச்சு. இஃப் யூ அடுத்தது நம்ம என்ன எழுதணும், டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். இஃப் யூ டோன்ட் வாண்ட். சேம் அதான் இந்த இடத்துல இஃப் யூ வாண்ட் அப்படின்றத நம்ம இங்கே என்னென்னு போடுறோம் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது எங்களுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் வி டோன்ட் வாண்ட். இஃப் வி டோன்ட் வாண்ட் அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது அவர்களுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும், இஃப் அடுத்து சப்ஜெக்ட் என்ன அவர்களுக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், இஃப் தே அடுத்தது டோன்ட் வாண்ட். ஓகே, இஃப் தே டோன்ட் வாண்ட் அவர்களுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம இஃப் ஐ வாண்ட் சரி எனக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ டோன்ட் வாண்ட். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்தது அவளுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னா இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் அவளுக்கு அப்படின்னு வரும்போது ஷீ யூஸ் பண்ணுறோம். அப்போது இங்கே அவளுக்குன்றது ஷீ யூஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹீ ஷீ இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டசன்ட் தான் யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், டசன்ட். ஓகே, if she doesn't want. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அவளுக்கு வேண்டும் அப்படின்னா அவளுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னா if she wants. அவளுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னா if she doesn't want அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா if he wants. இதே அவனுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இஃப் he doesn't want அப்படின்னா அவனுக்கு வேண்டாம் என்றால். அதுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னா if it doesn't want. அடுத்து மீனாவுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னா இஃப் மீனா doesn't want. இஃப் மீனா டசன்ட் வாண்ட் அப்படின்னா மீனாவுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் அதை ரீட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னா இஃப் யூ வாண்ட். அது நெகட்டிவில் சொல்லும்போது உனக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லணும். இங்கே இஃப் வி வாண்ட், அங்கே இஃப் வி டோன்ட் வாண்ட்.
இங்கே if I want அங்கே if I don't want அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே if they want அப்படின்னா அங்கே if they don't want அப்படின்னு சொல்லுவோம். if he wants அப்படின்னா if he doesn't want அப்படின்னு சொல்லுவோம். if she wants அப்படின்றதா இங்கே if she doesn't want அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து if it wants அப்படின்றத இங்கே if it doesn't want அப்படின்னு சொல்லணும். if Meena wants அப்படின்னா அங்கே if Meena doesn't want அப்படின்னு சொல்லணும். ஓகே டன். ஸோ இப்போது இதோட சில ஒரு ஷார்ட் சென்டென்ஸை ஆட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். உனக்கு வேண்டாம் என்றால் அதை விடு, உனக்கு வேணாம்னா அதை விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. அப்போ ஆஸ் யூஷுவல் எடுத்த உடனே இஃப் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் நீங்கள் என்றால் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இஃப் அடுத்ததாக சப்ஜெக்ட் என்ன உனக்கு, அப்போது இஃப் யூ வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று டசன்ட் யூஸ் பண்ணும், இல்லைனா டோன்ட் யூஸ் பண்ணும். இங்கே வந்துட்டு யூ வந்திருக்கு, அதனால் நான் இங்கே டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இஃப் யூ டோன்ட் வாண்ட், உனக்கு வேண்டாம் என்றால் அதை விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லீவ் இட். சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இஃப் யூ டோன்ட் வாண்ட் லீவ் இட், உனக்கு வேண்டான்னா அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவனுக்கு வேண்டாம் என்றால் அவனிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவனுக்கு வேண்டாம் என்றால் அப்படின்னு சொல்லும்போது எடுத்தோன்னே இஃப் யூஸ் பண்ணியாச்சு. இங்கே அவனுக்கு அப்படின்றனால நம்ம ஹீன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வேண்டாம் என்றால் அப்படின்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்று டோன்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லை டசன்ட் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே வந்து ஹீன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கனால நான் இங்கே டசன்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே இஃப் ஹீ டசன்ட் வாண்ட் அப்படின்னா அவனுக்கு வேண்டாம் என்றால். அடுத்தது அவனிடம் சொல்லாதே அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், டோன்ட் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் டெல். யாரிடம் சொல்லாதே, அவனிடம், டோன்ட் டெல் ஹிம். ஓகே அவனிடம் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் டெல் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உனக்கு வேண்டும் என்றால், இது வந்து வேண்டாம் என்றால், அதனால் நம்ம இங்கே டோன்ட் அண்ட் டசன்ட் வந்து யூஸ் பண்ணோம். இங்கே உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லி வருது. அப்புறம் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், இஃப் யூ, உனக்கு அப்படின்றதுனால நம்ம இங்கே யூ யூஸ் பண்ணுறோம். வேண்டும் என்றால் அப்படின்னா இஃப் யூ வாண்ட். ஓகே இஃப் யூ வாண்ட், என் ஃபோனை எடு, உனக்கு வேணா என் ஃபோனை எடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது டேக் மை ஃபோன். If you want, take my phone. Okay, if you want, take my phone அப்படின்னு சொல்லலாம். உனக்கு வேணும்னா என் ஃபோன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ if you want, you can take my mobile அப்படின்னு சொல்லலாம். நீ என்னோடய ஃபோனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது you can take my mobile அப்படின்னு சொல்லலாம். If you want, take my mobile, உனக்கு வேணும்னா என் ஃபோனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உனக்கு வேண்டும் என்றால் என்னுடன் வா. உனக்கு வேணுமா, சரி ஓகே, அப்போ உனக்கு வேணும்னா என் கூட வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த டைமில் நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட், அடுத்து என்னுடன் வா அப்படின்னு சொல்லும்போது கம் வித் மீ அப்படின்னா என்னுடன் வா அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ வாண்ட் கம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் மீ இன் கமெண்ட். ஓகே டன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து இஃப்க்கு பக்கத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் வருமோ அதை நான் எழுதியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல என் போட்டு இப்போ அப்பாஸ்ட்ரஃபி டி போட்டிருக்கேன் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், ஒன்று டோன்ட் யூஸ் பண்ணணும், இல்லை டசன்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே நான் வந்து அந்த நாட் அப்படின்ற வேர்டை மட்டும் சேர்த்துட்டேன். அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி டூ வருமா டஸ் வருமா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே நான் வெறும் பிளாங்காக இருக்கிற இடத்துல வந்து வெறும் வாண்ட் அப்படின்ற வேர்டை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த வாண்ட் அப்படின்ற வேர்டு சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போது ஹீ ஷீட் வந்தால் நம்ம வாண்ட் அப்படின்ற வேர்டு கூட எஸ்ஆர்எஸ் சேர்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஸோ இந்த 7th சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 7 சென்டென்ஸ் அண்ட் திஸ் 2 சென்டென்ஸ். ஓகே ஸோ இந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டன். தேங்க்யூ.